அமீரகத்துல ஃப்ரீலான்ஸ் விசா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா நிறைய விஷயங்கள் பரவிக்கிட்டே இருக்கு. அதற்கான விளக்கத்தை ஜேடிஆர்எஃப்ஏ இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அகமது அல் மரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு வதந்தி தான், உண்மையாவே நாங்க ஃப்ரீலான்ஸ் விசாவை நிறுத்தி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே புதுப்பிப்புகளுக்கு சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்களை மட்டுமே நம்பி இருக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தி இருக்காரு. தனிநபர்கள் இந்த முறையை தவறா பயன்படுத்தி மற்றவர்களை தவறா வழி நடத்த முயற்சி செய்யறாங்க. அதனால நாங்க விண்ணப்பங்களை உன்னிப்பா கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில நபர்கள் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஃப்ரீலான்ஸ் விசா முறையை பயன்படுத்த முயன்றதாக அல்மரி சொல்லியிருக்காரு. இதன் விளைவாக விசா வழங்கல் இப்போது ரொம்பவே கவனமா செயல்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம விதிமீறல்களை தடுக்க தொழிலாளர் சந்தை மற்றும் விசா விண்ணப்பங்களை பார்வையிட சிறப்பு ஆய்வு மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விதிமீறல்களை தடுப்பது, சட்டவிரோத விசா வர்த்தகத்தை தடுப்பது மற்றும் மோசடி திட்டங்களில் இருந்து தனிநபர்களை பாதுகாப்பதே இதோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீலான்ஸ் விசா என்பது தனிநபர் அவரோட நிபுணத்துவ பகுதிக்குள் சொந்தமா வேலை செய்ய அனுமதிக்குது. விசா வச்சிருக்கிறவங்க அதே துறையில் அல்லது பிற தொழில்களில் மற்றவர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய முடியாது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.